இரு, நானும் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். மாமா, உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க. வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு உங்க பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறேன். இரு, உங்க அப்பா கிட்டே சொல்றேன். மாமா, வெள்ளிக்கிழமை அதுமா தூக்கமா? இங்கே ஒரு நாள் தானம்மா நல்லா தூங்க முடியும். சரி மாமா, உங்க லீவு பற்றி மேனேஜர் கிட்ட பேசுனீங்களா இல்லையா? பேசினேன். இன்னைக்கு ஆஃபீஸ் வர சொன்னார். பேசுறதுக்கு போகிறேன். நீங்களும் மஸ்கட் போய் 3 வருஷம் ஆகுது. ஒரு வருஷமும் இதே தான் சொல்கிறீங்க. இப்போ வரேன் அப்போ வரேன்னு. பசங்களும் அப்பா எப்போ வருவாங்கன்னு கேட்டு தவிச்சு போயிட்டாங்க. நானும் அப்பா தீபாவளிக்கு வருவாங்க, பொங்கலுக்கு வருவாங்கன்னு சொல்லியே தவிச்சு போயிட்டேன். என்னவா பண்ணுறது? நமக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்தால் என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை பூரா தேவைகள் இருக்க தான் செய்யும். அதை பற்றி பேசுகிறேன். போய் சார் ஐயா, வெள்ளிக்கிழமை கூட வேலைக்கு வர சொல்கிறாங்க. மிக பிஸியாகவே போயிட்டு இருக்குது வாழ்க்கை. அப்படியே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். கொஞ்சம் பிஸியாகிடுச்சு. ஒருத்தர் வந்துட்டு நோய்ங்கிறாப்புல. சரி, ஓகே. என்னையா சார் உள்ளதான் இருக்காரு, போய் பாரு. சார் ஐயா, நீ ஒரு வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிற. இப்படி விட்டு போனால் அவங்க வேலையில யார் பார்க்குறது? சரி, ஓகே. நாளைக்கு புதுசாக ஒருத்தர் பையன் வர்றான். அவனுக்கு இந்த வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு போய்ட்டோம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். Hi bro, I'm Sabri, I'm from Madurai, civil engineer. ஓ, நம்ம ஊர் பையனா நீ? ஓ, நீங்களும் மதுரையா? மதுரை தான்ப்பா. ஓ, சூப்பர் ப்ரோ. ஆனால் சிவில் இன்ஜினியரா? ஆமாம் ப்ரோ, சிவில் இன்ஜினியரு. பட் வந்து 2 அரியரு. 4 தடவை நானும் எழுதி பார்த்தேன். பாஸ் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்லையும் மதிக்க மாட்டேங்கிட்டாங்க. சரி, எப்படி எல்லாருமே நானும் வெளிநாடு போயிடலான்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பி வந்துட்டோம் ப்ரோ. சரி, ஓகேப்பா. சரிப்பா, நாளைக்கு காலைல 6 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். ஓ, சரிங்களா? ஆ. இதான் உங்க பெட்டு. ஓ, சூப்பர். நல்லா தூங்குங்க. ஓகே. சரிங்களா? நல்லா தூங்குங்க. நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு போகணும். ஓகே ப்ரோ. ஓகே, நாளைக்கு காலைல குட் நைட். சரிங்களா? தம்பி, எந்திரிப்பா. என்னப்பா இங்கே படுத்துருக்க? மேலே படுக்காம? ப்ரோ, நைட்டெல்லாம் தூங்கணும் ப்ரோ. ஏதோ கடிக்குது ப்ரோ. மூட்டை பூச்சியா இருக்கும் தம்பி. மூட்டை பூச்சியா? ப்ரோ, அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தம்பி இருக்கும். ஏன் ப்ரோ, அதுக்கப்புறம் அதை மூட்டை பூச்சி மருந்து வைக்க போறீங்களா? ஒரு வாரத்துக்கு அப்புறமா மூட்டை பூச்சி கடிக்கலாம் உனக்கு தூக்கமே வராது தம்பி. அதுவே பழகிடும். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஓகே ப்ரோ. தம்பி, என்னப்பா இது? இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா? டியூட்டிக்கு ப்ரோ. டியூட்டிக்கு இந்த ட்ரெஸ் பண்ணுப்பா. ப்ரோ, இது என்ன ட்ரெஸ் ப்ரோ? இது போட்டால் 1க்கு 2 போகிறது கஷ்டமாச்சு போல. எனக்கு வேறு அடிக்கடி வரும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? இட்லியா பூரியா? பொங்கல் வேணாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப மந்தமாக இருக்கும். இந்தாப்பா, இதான் சாப்பிடுப்பா. இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு கிளம்பு, டைம் ஆகுது. இது என்ன ப்ரோ, மைதா ரொட்டியா? இதுக்கு பேர் குப்பூஸ்பா. ஓ, சரி. தொட்டுக்க ப்ரோ? இந்த டீ இதெல்லாம் தொட்டுக்கணும்ப்பா. ப்ரோ, டீயில் தொட்டு சாப்பிட்றதெல்லாம் ஸ்நாக்ஸ் ப்ரோ. இங்கே இதாப்பா மெயின் டிஷ்ஷு. ஓ, ஏற்பா வேண்டியா? ஏன் கேட்கலாம் வராதா ப்ரோ? ஏற்பா. தம்பி, இதாப்பா நம்ம சைட்டு. பார்த்துக்கோப்பா. தம்பி, இந்த பெயிண்ட் எடுத்து அந்த வாலில் அடிக்கணும்ப்பா. இது பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமாப்பா, அடிப்பேன். படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருந்தா அந்த மாதிரி கஷ்டப்படணும் அவசியம் இல்லை ப்ரோ. ஒழுங்காக படிச்சிருந்தா நான் 2 அரியரை கிளியர் பண்ணி இன்ஜினியர் ஆகிருக்கேன் ப்ரோ. நல்ல வேலை நீ இன்ஜினியர் ஆகலை. ஏன் ப்ரோ? இன்ஜினியர் ஆகியிருந்தா வேலை கிடைக்காம வீட்டில் சும்மா இருந்திருப்ப. உங்கள் வீட்டில் யார் செஞ்ச புண்ணியமோ 2 அரியர் வச்சுருந்த. அதனால் இங்கேயாவது வேலைக்கு வந்துட்டேன். நல்லா வேலை பார்க்குறேன் சார். நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்களா? நல்லா மேனேஜ் பண்ணுவேன். சரி, ஓகே. வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கு டிக்கெட் போட்டு ஓகே. 2 மாதம் லீவ். ரொம்ப நன்றி சார். ஓகே. டேய், வர வெள்ளிக்கிழமை ஊருக்கு வரான்டா. டேய், சந்தோஷத்தில் வார்த்தையே வரல. பிள்ளைங்களுக்கு சொல்லிடு. இது போதும் மாமா, இந்த வார்த்தையை நீ சொன்ன வார்த்தையே போதும். இப்போவே நீ வந்துட்ட மாதிரியே இருக்கு. பசங்களுக்கு என்ன வேணும்னு கேளுமா.
அதெல்லாம் வாங்கிட்டு வரேன் நான் வரும்போது. பசங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. பக்கத்து வீட்டு ஆச்சிக்கு மறக்காம கோடாரி தைலம் வாங்கிட்டு வாங்க. ஆச்சி கேட்டுட்டே இருக்காங்க. சரிம்மா. அப்புறம் மாமா, இந்த ரமேஷ் பையன் அண்ணா வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வாங்க சொல்லுங்கக்கான்னு சொன்னா, வாங்கிட்டு அது மட்டும் வாங்கிட்டே வராதீங்க என்ன, சரியா? சரிம்மா. சரி மாமா. நைட்லாம் தூக்கமே வரல. ஏன் ப்ரோ மூட்டை பூச்சி எதுவும் கடிக்கலையா? இல்லை தம்பி, ஊருக்கு போகிற சந்தோஷத்தில் எனக்கு தூக்கமே வரல. ஆனால் ப்ரோ இங்கே வந்த கொஞ்ச நாளில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ப்ரோ. மனசுக்குள்ளே ரொம்ப பாரமாக இருக்கு ப்ரோ. ஏன் தம்பி, என்னாச்சு? தெரில ப்ரோ, வெளியே தான் சிரிக்கிறேன், பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ. விடு தம்பி, கொஞ்ச நாள் அப்படி தான். ஆனால் ஒன்று தெரியுது ப்ரோ, இங்கே இருந்த இந்த 3 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவோ கற்றுட்டு இருந்திருப்பீங்க. உண்மையிலே நீங்கள் கிரேட் தான் ப்ரோ. இந்த 3 வருஷத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க ப்ரோ. இந்த 2 மாதம் லீவில் பிள்ளை குட்டிகளோட நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க ப்ரோ. நான் வெயில் ப்ரோ. எப்படி நீங்கள் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் வீட்டில் வந்து பார்க்க வருவாங்க ப்ரோ. சரிங்களா? என்ன என் பிள்ளை என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பாங்க. தயவுசெய்து இன்ஜினியர் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கோம். ப்ளீஸ். சரி ப்ரோ, ஓகே. நான் சொல்கிறேன் உங்கள் அப்பா கிட்ட, அம்மா உங்கள் பொண்ணை கட்டி கொடுங்க, நான் வெளிநாடு போய் நிறைய சம்பாதிச்சு அவளை கண்களை காப்பாற்றுறேன். நானும் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். பொண்டாட்டினி தாண்டி செல்ல குட்டி தாண்டி யமான என் வாழ்க்கையில் உண்மையான தித்திக்கும் தருணம்னா இந்த 2 மாதம்தான். அந்த நினைவுகளை சுமந்துக்கிட்டு மறுபடியும் போகிறேன் இந்த வெளிநாட்டு வாழ்க்கைக்கு.